இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை: உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 29. வருத்தப்பட்டு பாரப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு இந்த வாக்குறுதியை அளிக்கிறார். நீங்கள் உங்கள் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலை, கடந்த கால தவறுகள் பற்றிய குற்ற உணர்வு அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயம் ஆகியவற்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா? உங்கள் ஆத்மாவில் நீங்கள் கலங்குகிறீர்களா? பயப்பட வேண்டாம். உங்களை நீங்களே கண்டித்துக் கொள்ள வேண்டாம். இயேசு கிறிஸ்துவே உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. நீங்கள் இருக்கிற நிலையில் இயேசுவிடம் வாருங்கள். கர்த்தரிடத்தில் மனத்தாழ்மையுடனும் பணிவுடனும் இருங்கள். உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மீது வைத்து அவருடைய உதவிக்காக அவருக்கு நன்றி சொல்லத் தொடங்குங்கள். அவர் தம்முடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்பி உங்கள் கலங்கிய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவார்கள். ஜெபம்: கர்த்தராகிய இயேசுவே, என் ஆத்துமாவுக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தந்தருளும். ஆமென்.